சிட்டுக்குருவி மாதிரி சில்லு சில்லுன்னு பறந்துட்டு இருந்த என்ன மொத்தமா ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நான் 2020ல இப்படி இருந்தேன், அப்புறம் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்து 3 இயர்ஸ்ல இப்படி ஆனேன். சரி இப்ப இது எதுக்கு சொன்னேன்னு கேப்பீங்க, சொல்றேன். அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் நம்ம நல்லா ஆயிட்டோன்னு உடம்ப சுத்தமா கவனிக்காம விட்டுட்டேன். அதுல காலு வலி, முட்டி வலி, அந்த வலி, இந்த வலி, எல்லா வலியும் வந்துருச்சு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, லைஃப் இஸ் டஃப் லேட்லி. லிட்டரலி சொல்றேன், ஹாஸ்பிட்டல் போற வாழ்க்கை மட்டும் யாருக்கும் இருக்கவே கூடாது. 2 மாசமா சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அங்கதான் தட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலி தேர் இஸ் a closure to my problem. பக்காவா நல்ல காசு செலவு பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டல் போய் என்ன பிரச்சனை ஏதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மெடிசின்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹியர் கம்ஸ் த மெயின் பார்ட். உடம்ப கவனிக்காம விட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல 55 கிலோல இருந்தேன்னா சல்லுன்னு ஏறி 67 கிலோ ஆயிட்டேன். அப்படியே என்னோட மூஞ்சி கிஞ்சி எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப முன்ன மாதிரி என்னால டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல் ஃபிளெட்ஜா எடுத்துட்டு வர முடியுமான்னு தெரியல. ஆனா நான் பண்ண போற இந்த வெயிட் லாஸ் ஜர்னில நான் காமிக்க போற டயட்டிங் அண்ட் லைஃப் ஸ்டைல்ல மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். நாளையில இருந்து weight loss journey ஆரம்பிக்க போகுது. Not a proper one, but what I did 4 years before, other than this time I'm gonna follow. கண்டிப்பா அது சக்சஸா முடியும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஜர்னில நீங்களும் என் கூடவே இருங்க. அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.